நீ டீ கொடுத்தா மட்டும் போதுமா? பட்டர் பிஸ்கெட் எங்க? பட்டர் பிஸ்கெட் எல்லாம் இல்ல. நீ கடை நீ டீயை குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வா போ. ஏன் பிஸ்கெட் இல்ல? வீட்ல தான் பிஸ்கெட் இருக்கேன், நான் தான் பார்த்தனே. நீ போய் எடுத்துன்னு வா போ. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடி, நீ ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு எழுந்துரு. அப்பா ஷில்பா எடுத்துட்டு வந்து கூடாமா. இங்க தினமும் அந்த மைதா கலந்த பிஸ்கெட் இந்த பொண்ணு தின்னுக்கிட்டே இருக்கிறா. அப்போ உடம்பு என்னத்துக்குங்க ஆகுறது? இருக்க ஊதிக்கிட்டே வேற போகுது. இது பிஸ்கெட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க இனிமேல் வாங்கிட்டு வந்து வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஏய் ஒழுங்கா டீ குடிச்சிட்டு எழுந்துரு. முடியாது, பிஸ்கெட் எனக்கு இப்போ வந்தே ஆகணும். வரலன்னா நான் டீ குடிக்க மாட்டேன், டிஃபன் சாப்பிட மாட்டேன், ஏன் இன்விடேஷன் கூட எடுக்க போக மாட்டேன். நாய்க்கு பேச பாத்தியா? அப்படியே வாயிலே போட்டனா. இன்விடேஷன் எடுக்க போக மாட்டியா? பிஸ்கெட் கொடுக்கலனா பிச்சிடுவேன் தொடப்பு கட்டையிலேயே. ஒழுங்கு மாதிரி டீ குடிச்சு எழுந்துரு. அப்பா ஷில்பா குழந்தைகிட்ட என்ன வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வந்து கொடு. இன்னும் கொஞ்ச நாள் தான் குழந்தை இங்க இருக்க போகுது. அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடும். அங்க போனா இந்த மாதிரி எல்லாம் வேணுங்கிறப்ப பிஸ்கெட்டை சாப்பிட முடியுமா? நீ எடுத்துட்டு வந்து கொடுப்போ. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க முரளி. மாமியார் வீட்டுக்கு போனா மட்டும் இவ அப்படியே பிஸ்கெட் எல்லாம் தின்றது நிறுத்திடுவாளா? அங்க போயிட்டு இன்னும் நல்லா எல்லாரையும் ஏமாத்தி தின்னுகிட்டு இருப்பா இவ. அதுவும் சிவானங்கிட்ட சொல்லவே கூடாது. அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவளுக்காக கொடுத்துருவாரு. வெறும் பிஸ்கெட் மட்டுமா கொடுப்பாரு? அது என்னன்னு கேக்குதோ எல்லா தீனி பண்டாரத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அம்மா அது தீனி பண்டாரம் இல்லம்மா, தின் பண்டம். தின்றவங்க தான் தீனி பண்டாரம், புரியுதா? தமிழ் தெரியாதா சிலுப்பு? என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குதுன்னு கேட்கறேன் நான். இப்ப ஏங்க நீங்க இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறதுனால தானே உங்க பொண்ணு இப்படி இருக்கா. நீங்க மட்டும் அவளை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்துருந்தீங்கன்னா, இல்ல என்னதான் கண்டிச்சு வளர்க்க விட்டுருந்தீங்கன்னா அவ இந்நேரம் சரியா இருந்திருப்பா, காயத்ரி மாதிரி இருந்திருப்பா. ஆனா இப்ப எப்படி இருக்குது பாத்தீங்களா? இந்த குட்டி சத்தம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பேர் பண்ணாம இந்திய தாய்மார்களுக்கு தூக்கம் வராது போல இருக்குதே. அப்படியே நீங்க கம்பேர் பண்ற காயத்ரி மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்க, அவகிட்டயும் ஏகப்பட்ட குறைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. வாய முட்ரி, அவ ஒண்ணு ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அவகிட்ட ஏதோ குறையே இருந்தாலுமே நான் சொன்னா அவ திருத்திப்பா. ஆனா ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. காலங்காத்தால என் பொண்டாட்டியை இழுகல்னா இதுக்கு தூக்கம் வராது. மூஞ்சி பாரு நல்லா குரங்கு. ராகுல பாப்பாவை அப்படிலாம் சொல்லாதடா. அப்படி சொல்லுங்க டி, ரொம்ப ஓர பண்றான். இப்பெல்லாம் எனக்கு குரங்கு நாய் பேயின்னு தான் திட்டிக்கிட்டு இருக்கான். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். மூடு வைய. அம்மா நீங்க போய் எனக்கு டீ எடுத்துவாங்கம்மா. அந்த எடுத்துட்டு வரேன்ப்பா. இங்க பாரு பிசசே, டீயை குடிச்சிட்டு கடகடன்னு குடிச்சிட்டு ரெடி ஆகிற வேலையை பாரு. பிஸ்கெட் வேணும். ஷில்பா அந்த பிஸ்கெட் தான் எடுத்துட்டு வந்து கூடமா அவகிட்ட. நீ போறியா இல்ல நான் போட்டா? உங்களை எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. நானே போய் எடுத்துட்டு வந்து கொடுத்து தொலைறேன். ஷிலுப்பு ஒரு வெள்ளை கலர் பிளேட்ல 10-15 பிஸ்கெட் அடிக்கி எடுத்துட்டு வா. வாயை பாரு இதுக்கு குட்டி சாத்தான். எடுத்துட்டு வந்து தொலைறேன் இரு. ராகுலு குட் மார்னிங். சிக் போ. உங்ககிட்ட யாருன்னா பேசுனாங்களா? அமைதியா. நீ பேசலன்னா என்ன, நான் பேசுவேன். ஏன் குழந்தை மாதிரிலாம் நடிக்காதனா? நீ ஒரு கோட்டான்னு இந்த உலகத்துக்கே தெரியும். பா அமைதியா இருக்கு சொல்லுங்க பாதா. அவ அமைதியா தானடா இருக்கா. அதானே உங்களுக்கு அவ பேசுறதெல்லாம் காதுல விழாதே. இவ்வளவு நேரம் என்ன ஒழுங்கு காமிச்சிருந்தது, அதெல்லாம் உங்க காதுல விழலையாப்பா? விளையாட்டுக்கு தானடா பண்றா, நீ ஏன் சீரியஸ் ஆகுற? விளையாட்டா பண்ணா சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாப்பா. இது போதும். எல்லாத்தையும் அப்பாதான் சொல்லி புரிய வைக்கணும் போல ராகுலு உனக்கு. சரி வந்து கூந்து பக்கத்துல. அந்த வர இரு. ஏன்டா நிக்கிற? உட்காருடா ராகுலு. அந்த உக்கார இரு. எதுக்கு கைய மடக்கணைப்பா? அது வேற ஒண்ணு இல்லையா, ஒரே சைடு படுத்து தூங்கிட்ட முழுகுது, அதான் ஆம்ஸ் வலிக்குது, அதான் மடக்கி நிமித்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் வலி கொண்டாச்சுல நேரத்துல. ஆனா இப்படி மடக்க கூடாதுடா. நீ இப்படி மடக்கியே வச்சீன்னா வலி அங்கே இருக்கும். நீட்டணும், கையை நல்லா நீட்டு. நீட்டணுமா? ஆமா. அப்பா பாருங்கப்பா, கையை நீட்டு சொன்ன என்ன கொட்டிட்டான். அப்பா ராகுல் என்ன கொட்டிட்டான் தலையிலையே. விளையாட்டா பண்ணிண்டியா? நான் உன்னை உண்மையாவா கொட்டினேன்? சும்மா விளையாடுனேன். நீ நறுக்குன்னு கொட்டிட்ட, வேணும்னு தான் கொட்டினேன். நான் உன்னை கையை நீட்டு தான் சொன்னேன், நீ ஆனா என்ன கொட்டிட்டேன். விளையாண்டியா? விளையாட்டா பண்ணதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது, சீரியஸா எடுத்துக்க கூடாது. அப்போ தானே சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்புறம் எதுக்கு கத்தி கூப்பாடு போடுறேன்? மூடிக்கு நீட்டிய குடியும். எனக்கான டீயை நான் உள்ள வாங்கி குடிச்சுக்கிறேன். ஏமாத்திட்டு போறான்ப்பா, அவனை பிடிச்சி வச்சு திட்டுங்கப்பா. வேணும்னு தான் என்ன கொட்டினா. விளையாட்டை தானம்மா பண்ணன்னு சொன்னா. சரி விடு, இருந்தாலும் அப்பா அப்புறமா கேக்குறேன்னு. சரிங்க டோடி. சரிடா நீ டீயை குடி. கிரிஞ்சுப்பா கிரிஞ்சி, வெறும் கிரிஞ்சி, பச்சை கிரிஞ்சி, மஞ்சள் கிரிஞ்சி, ரெட்டு கிரிஞ்சி, கிரிஞ்சா கிரிஞ்சி. அங்க பாருங்கப்பா, அவன் நின்று நம்மள வேற பேட்டிக்கிட்டு இருக்கான். ராகுலே சும்மாப்பா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க பொண்ணு சொன்னா மட்டும் அப்படியே ஈனு கேக்குறீங்கல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். அதுவும் இல்லாம உலகில் உள்ள தலை சிறந்த பாசம் எதுனா அது இதுதான், அப்பா மகள் பாசம். உக்காந்துக்குது பேரு பல்லி மூஞ்சி. அப்பா என்ன பல்லி மூஞ்சுங்க. ராகுலே எப்ப நான் போயிட்டேன்பா, என்ன விட்டுருங்க. நான் ரெடி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம் எல்லாரும். எல்லாரும் என்ன, நான் மணி மனோஜ் அவங்க 2 பேரும் பைக்கில் வராங்களாம். நான் காரில் போயிடுவேன். சரி மத்தியானம் நான் ஆஃபீஸ் கிட்ட வருவா, லஞ்சுக்கு வெளியே போகலாமா? லஞ்ச் பிரேக்கே 30 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே எப்படி போயிட்டு வர முடியும்? அதெல்லாம் வேணாம். நெடி இப்படி சொல்கிற, இந்த வெட்டிங் இன்விடேஷன் எடுக்கிறதுனால எனக்கு இன்னைக்கு லீவ் ஆயிடுச்சு. சரி இதை சாக்கை பயன்படுத்தி உன்னை பார்க்கலான்னு நினச்சா இப்படி சொல்கிற.
உள்ளதை தானே சொல்ல முடியும். சரி அப்போ வெளியெல்லாம் எங்கேயும் போக வேணாம், நான் கார் எடுத்துட்டு வருவேன்ல, நீ உன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு, காருக்குள்ள வச்சு சாப்பிடு, அப்படியே நம்ம பேசிக்கிட்டு சாப்பிடுவோம், என்ன சொல்றா? உங்களுக்கு மட்டும் மூளை எப்படியெல்லாம் வேலை செய்து போயிரு. சரி தேங்க்யூ டி செல்லும். சரி லஞ்சில் மீட் பண்ணுவோம். சரி, லஞ்சில் வருவேங்கிறீங்களே, அதுக்குள்ளே இன்விடேஷன் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிடுவாளா உங்க தொங்கச்சி? உன் லஞ்ச் டைம் ஆகுறதுக்குள்ள அவள் செலக்ட் பண்ணுறாளான்னு பார்ப்பேன், இல்லைனா அங்கிறது கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஐ மீன் அங்கே வந்துடுவேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு. ஏங்க உங்களை நம்பி தானே அவங்க 2 பேரையும் மாமா உங்க கூட அனுப்புறாரு, இப்படியா விட்டுட்டு ஓடுவீங்க? நந்தினி ஆக்சுவலாக நான் கடையை காமிக்கிறதுக்கு தாண்டி போகிறேனே, காமிச்சிட்டு நான் பாட்டுன்னு கிளம்பிட போகிறேன், அவ்வளோதான். அங்கேயே இருந்து நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? ஏதோ நீ என் கூட வந்திருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட வெட்டிங் இன்விடேஷனை செலக்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அங்கே நான் இருக்கிறது வேஸ்ட்டு தான், கடையை காமிச்சிட்டு கிளம்பிடுவேன். குழந்த மாதிரி பேசாதீங்க சந்தோஷ், ஒழுங்காக உங்க கூடவே இருங்க. அவங்க செலக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மாமாவும் இதைத்தான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புவார். அவரே சொல்லலைனாலும் நீயே ஃபோன் பண்ணி சொல்லுவோம் போல. அதுக்கெல்லாம் எனக்கு அவசியமே இல்லைங்க. சும்மா சொன்னேன்டி. சரிங்க, அவங்க 2 பேரும் இன்விடேஷன் எடுக்கிற வரைக்கும் கூடவே இருங்க. எனக்கு பிரேக் முடிச்சிருச்சு, நான் கிளம்புறேன், ஃபோனை வைக்கிறேன். சரிம்மா. டாட்டா. டாட்டா. என்னதான் இருந்தாலும் என் நந்தினியோட குணம் யாருக்கும் வராது. எவ்வளோ அழகாக கூடவே இருந்து பார்த்துக்கொண்டு சொல்கிறா. இதே வேற பொண்ணாக இருந்தா, உன் தங்கச்சியால் தான் நான் என்னால் இன்னைக்கு இன்விடேஷன் எடுக்க முடியாமல் போச்சு, நீ எதுக்கு அங்கேயே இருக்கணும், கிளம்பி வா, நம்ம 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் என் நந்தினி கூடவே இருந்து பார்த்துக்கொண்டு சொல்கிறா. இதனால தான் நந்தினி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகுல் கண்ணா, நீயும் அண்ணன் கூட சேர்ந்து போயிட்டு வர வேண்டியதுதானே? அண்ணனுக்கும் நந்தினிக்கும் இன்விடேஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் கூட போயிருப்பேன். அந்த பிசாசில் இன்விடேஷன் எடுக்க போது அதிகரிக்கு நான் போனோம். காதல் ஊழலடா. காதில் விழக்கூடாதுட்டு தான் நான் சைலண்ட்டாக சொன்னேன். ஒன்றும் இல்லைப்பா, நான் எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குதுப்பா, அதனால தான் நான் போகல. என்னப்பா வேலை இருக்குங்கிற? நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கும்போது நீ அதுக்கு தானேப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா பொண்ணுக்குன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. இந்த வீட்டோட மூத்த பையனுக்கு தான் கல்யாணத்தை வச்சிருக்கிறீங்க, அதை பற்றி பேசவே மாட்டேறீங்க ஒரு பேச்சு கூட. சரி விடுங்க, நான் எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குதுப்பா, நான் மற்ற வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன். கல்யாணம் வேலையெல்லாம் கிட்ட நெருங்கும் போது இறங்கி செய்வேன் நான். ஆமாங்க, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். இன்விடேஷன் எடுக்க போறது எதுக்கு இத்தனை பேர்? அவங்க 2 பேர் மட்டுமே கூட நம்ம அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனா கடை தெரியாதுங்கிறதுனால தான் நம்ம சந்தோஷம் அனுப்புறோம். சரிடா ராகுல் கண்ணா, நீ போயிட்டு வா, நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி டைம் ஆகுது பாரு. அதுவும் சரிதான். சரிடா கண்ணா, நீ கிளம்பு. போயிட்டு வரேம்மா, நான் போயிட்டு வரேண்ணா, போயிட்டு ஃபோன் பண்ணுண்ணா. சரிடா. ராகுலு, நீ எங்க கூட வரலையாடா? நான் வரல, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. பெரிய வேலை? நீ ஏன் ஆஃபீஸில் போய் தினம் சும்மா தான் உட்காந்துட்டு வர? பதினடி தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் நீ இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு அந்த ஆஃபீஸில் ஒரு பெரிய வேலையும் இருக்கவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போகிற, சிப்பாக வருதுடா. எச்சி வாய முடியும். உனக்கு தெரியுமா என் ஆஃபீஸில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு? டெய்லி எவ்வளோ பில்லு பார்க்கணும் தெரியுமா? நான் வந்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் பேசின்னு, பா இங்கே பாருங்கப்பா, அமைதியாக இருக்கு சொல்லுங்கப்பா, அதா இல்லைன்னா போகிற போகல அடிச்சுட்டு போயிடுவோம் மூஞ்சிலேயே ஒன்று. அப்படிலாம் கோவப்பட்டு பேசாதடா, பொங்கல் புள்ளடா. இவர்கிட்ட போய் சொன்ன பாரு, ஏம்மா இதை கொஞ்சம் அடக்கி வைங்கம்மா, ஓவரா வாய் பேசினுக்குதா. அந்த கழுதை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நேரம் கட்டிக்கிச்சு நினைக்கிறேன். அதுக்கு நான் லட்டி போட்டால் சரியாயிடும். ஆள் இல்லைம்மா, 40 அடி கூட போடுங்க, பேச்சு திருந்துதான்னு பார்ப்போம். இது ஷட்டி நாய். என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஆஃபீஸுக்கு டைம் வச்சல உனக்கு கேளும்பு. நான் காலைல வாங்குறது போதாதா உனக்கு? ஓவரா பேசுற. இருடி சாங்கோல வந்து மீதி கொடுக்குறேன் நான். எரும மாடி எப்படி மிரட்டிட்டு போறான் பாரு, இப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறான் என்ன. நீ ஒழுங்கா நடந்துக்க மதுல, அப்ப யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒழுங்காத்தான் இருக்கிறேன், நீங்களா தான் சரியில்லை. அப்போ என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? அப்போ உனக்கு என்னடா சொல்லும், அழகா இருக்கிற நீ. தேங்க்யூ மம்மு. நீ சொல்லு, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? குறைங்க, முதல்ல ஒழுங்கா பேசி பழகு. கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் உனக்கு. இன்னும் இப்படியே பேசிட்டு சுத்தாத. அப்பு மம்மு டேடு உனக்கு பேச்ச போறதுக்கு. சரியா சொன்னீங்கம்மா, ரொம்ப கியூட்டா இருக்குங்கிற நினைப்பு அந்த அம்மாக்கு. சந்தோஷே, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் பொண்ணு கியூட்டு தான்டா. அப்படி சொல்லுங்கப்பா, ரொம்ப ஓவரா வாய் பேசுறாங்க எல்லாரும். உன்னை விடவா? சந்தோஷ சும்மாரு. சரிங்கப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. சரிப்பா, அப்போ பாப்பாவை கூட்டிட்டு கிளம்பு. இங்கே பாடுறா, இன்விடேஷன் பசங்க எடுத்து முடிக்கிற வரைக்கும் கூடவே இரு, சரியா? எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்துக்க. நந்தினியும் இதைத்தான் சொன்னான். சரிங்கப்பா, கண்டிப்பா. சரிப்பா, வெயில் வேற ஜாஸ்தியாக இருக்குது, பாப்பாவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துரு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறத கூடவே இருந்து பார்த்து பண்ணு, சரியா? சரிங்கப்பா. அப்பா எனக்கு மசாலா தோசை வேணும்பா. அண்ணனை வாங்கி தர சொல்றேன், சரியா? சரிப்பா. அப்புறம் தூள் பால்கோவா கூட வேணும்பா எனக்கு. வாங்கி தர சொல்றேம்மா. சந்தோஷ, பாப்பாக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா. என்னப்பா இது, ஏதோ ஜூஸ் வாங்கி தர சொன்னீங்க, ஓகே. வெட்டிங் இன்விடேஷன் தானேப்பா எடுக்க போறோம். இது என்னடானா மசாலா தோசை தூள் பால்கோவான்னு என்னென்னமோ அடிக்கிட்டு போயிட்டே இருக்கு. தின்றதுக்கா வெளியே போகுது? காலையில டிஃபன் தான் வீட்டில் சாப்பிட்டல, அப்புறம் எதுக்கு நீ வெளியில மசாலா தோசை? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சந்தோஷம், நீ ஜூஸ் மட்டும் வாங்கி கொடு. அதுக்கப்புறம் இன்விடேஷன் கடையில் எடுத்துட்டு போயிட்டு வண்டி நிறுத்து. அப்பா
சரிம்மா அப்பா பாத்துக்கிறேன். இங்க பாரு சந்தோஷ. சரிங்கப்பா வாங்கி கொடுத்துட்றேன் போதுமா? வாங்கி கொடுத்துட்டே அவளை கடைக்கு கூட்டிட்டு போறேன். வந்து தொலை, நான் கிளம்புறேன், வெளியில வெயிட் பண்றேன். என் பிசாசே வந்து தொலை. வர வர அண்ணன் கூட ராகுல் மாதிரி என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டான்ப்பா. பரவாயில்ல விடுமா, அவனுக்கு என்ன கடுப்போ. நீ பார்த்து போன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இன்விடேஷனை செலக்ட் பண்ணு. சரியாடா? சரிங்கப்பா, போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன். பார்த்து போ. டாடா. பார்த்து கவனமா வண்டி ஓட்டுன்னு. சரிங்கக்கா. இந்த காலத்துல ரோட்ல நம்ம ஒழுங்கா போனா மட்டும் பத்தாதுப்பா, எதிர்க்க வரவனும் ஒழுங்கா வரானான்னு நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஓட்டிட்டு போ. சரிங்கக்கா. சரி, கடைக்கு போனதும் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரியா? பண்ணிடுறேங்க்கா. அப்பாவும் பண்ண சொன்னாரு. சரிப்பா. அர்ச்சனாக்கா, என்னடி? இல்ல, இந்த மணிமேகலை இன்னும் காணுமேக்கா. சந்தோஷம் இந்த வெளியே ரெடியாகி நிக்கிறான் கார்ல. இந்த மாப்பிள்ளையே ரெடியாகி நிக்கிறாரு பைக்ல. இந்த பொண்ணு மட்டும் காணோம். தெரியலையே, மகாராணி பொறுமையா தான் வருவாங்க போல இருக்குது. ரொம்ப ஓவரா தாங்க பண்றா. ஆமா ஆமா, வந்துட்டேன். என்ன எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல? ஆமாம்மா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சீக்கிரமா வந்து வண்டியில ஏறி, டைம் ஆகுதுல்ல. இந்த வாரம் போலாம். அர்ச்சனா டாடா, போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. அதே எதுக்கு இவ்வளவு வெறப்பா சொல்றீங்க? சிரிச்ச முகமா சொல்லி வழி அனுப்புங்க. ஒரு வேலை இல்ல. டேய் தம்பி, அவளை பத்திரமா கூட்டிட்டு போன. ஷாலை நல்லா அடுக்கி வச்சு உட்கார சொல்லு. அது பாட்டுன்னு பேப்பர் பேனு வரும் அப்புறம். சரிங்கக்கா. அது என்கிட்டயே சொல்றது. வந்து உட்காரடி, நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் கிளம்ப மணி டைம் ஆயிட்டே இருக்குல்ல. வெயில் வேற ஏறிட்டே இருக்கு. நீ பைக்ல போற, நீ தான் தீஞ்சு போவ அப்புறம். ரொம்ப தான் அக்கறை என் மேல. சரி, இருந்தாலும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. போயிட்டு வரேன். டாட்டா. பார்த்து உட்காந்து போ. சரி பிரியு, நான் உனக்கு வரும்போது சோளம் வாங்கினரட்டா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உனக்கு தான் பிடிக்குமே. சோளத்துல உப்பு மிளகாலாம் போட்டு சாப்பிட்டா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வாங்கினு வரேனே, சாப்பிட. நானாண்டி அம்மா கிளம்ப. நான் என்னப்போ, நானும் அவரும் இன்விடேஷன் எடுத்து முடிச்சுட்டு பீச்சுக்கு போறோம். சரி, அங்க சோளம்லாம் சூப்பரா இருக்குமே, அதனால தான் உனக்கு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். வேணா போ, நான் மட்டுமே சாப்பிட்றேன். மணி வா, டைம் ஆகுது. அந்த வர இருங்க, இந்த பியூட்டிஷியன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு. போயிட்டு வரேன் பிரியா, போயிட்டு வரேன். பை பாய் பாய், கிளம்பு. மணி ஷாலை அடக்கி போட்டுடி. சரி பிரியு, என்னங்க வண்டியை விடுங்க. சரிம்மா. அக்கா போயிட்டு இருக்கா. பிரியாக்கா போயிட்டு இருக்கா. சரிப்பா, பொறுமையா கவனமா விட்டுனே. சரிங்கக்கா. கடைக்கு போனதுக்கு அப்புறம் அக்காக்கும் ஒரு ஃபோன் பண்ணேன்னு. சரிங்கக்கா. என்ன பாசம்பா எல்லாருக்கும். போனை பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கூட போன் அடிக்க சொல்றேன். சரியா? இப்ப நாங்க கிளம்புறோம். எங்க அண்ணன் போயிட்டா பாருங்க, பின்னாடியே போங்க நீங்களும் வேகமா. போறேன் இரு. அக்கா பாய்க்கா. எத்தனை முறை தாங்க பாய் சொல்லுவீங்க? கிளம்புங்க. சரிடி அம்மா. சத்தனுக்கு வாய் ஓவர் தான். நமக்கு அவனது ட்ரெஸ் பார்த்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா அழகா ரெடி ஆகி கிளம்புது. அந்த ட்ரெஸ்ஸை நந்தினி கிட்ட இருந்து புடுங்க நடியாவ. பொங்கலுக்கு ஷாப்பிங் போனல, அப்ப நந்தினி எடுத்து வச்ச ட்ரெஸ் இது. எரும மாடு வந்து புடிங்கிட்டு போயிடுச்சு. இது வேறையா? போட்டேன் விடுடி. எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. நந்தினியும் இன்னைக்கே போய் இன்விடேஷன் எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. சந்தோஷ் கூட அவ்வளோ அழகா கிளம்பி போயிருப்பா. சந்தோஷுக்கும் மூஞ்சே சரியில்லடி, ஒரு மாதிரி இருக்கிறான். நானும் கவனிச்சேங்க்கா, ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்கான் சந்தோஷ். ஆனால் அவன் மட்டும் இல்லைக்கா, ராகுலும் வருத்தமாக தான் இருக்கான். எல்லாத்துக்கும் இந்த மணி தாண்டி காரணம். இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு என்ன சந்தோஷத்தை காண்றாலோ தெரில அவ. அதங்க ஒன்றும் புரியல. எவ்வளோ சுயநலவாதியே அந்த பொண்ணு. சுயநலவாதியே தான் அது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிக்கிச்சு, இந்த குணத்தெல்லாம் மாற்றிக்கிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு வைய, நான் சும்மா விட மாட்டேன்டியே. நான் யாருங்கிறத காட்டுவேன். எங்கள் வீட்டுக்கு தானே மருமவளை வருதே பாரு. குறுக்கெலும்போ வட்டைக்காமல் விட மாட்டேன் நான். சூப்பருக்கா, எட்டு மேதிங்க. கல்யாணம் ஆகிட்டு அப்படியே ஊரோட செட்டில் ஆகிடலான்னு நினச்சிருப்பாங்க அந்த அம்மா. ஆனால் நான் அப்படியெல்லாம் சும்மா விட்டுருவேனா? நான் அந்த வீட்டு பொண்ணாச்சே, நான் யாருன்னு காட்ட மாட்டேன். பாரு, அவளுக்கு கல்யாணம் ஆகட்டும், அடிக்கடி என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் ஊருக்கு போகிறேன் பாரு. என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. மனோ, நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தான் இது. அதனால நல்ல பொறுமையா டைம் எடுத்து செலக்ட் பண்ணிக்கோ. சரியா? சரி சந்தோஷ். அப்புறம் ஜூஸ் எதனா வேணும்னா சொல்லுங்க, கடையில் வேலை செய்கிற பையன்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன். அட ஜூஸ் எல்லாம் எதுக்கு சந்தோஷ், அதெல்லாம் வேணாம். எனக்கு வேணும், எனக்கு வேணும் அண்ணா. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லுண்ணா. சரி, நீ இன்விடேஷன்ஸ் பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. சரியா? சரி சரி அண்ணா, 2 இன்விடேஷன் எடுக்கலாமா? கடவுளே, ஒரு இன்விடேஷன் தானே பண்ணி எடுப்பாங்க கல்யாணத்துக்கு. என்னண்ணா உனக்கு ஒன்றும் தெரியல. 2 இன்விடேஷன் கார்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நம்ம ஒரு கார்டை செலக்ட் பண்ணணும், அதை நான் பார்த்துப்பேன். மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து இவர் ஒரு கார்டை செலக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்கணும்ல. அப்போ இன்விடேஷன் தனித்தனியாக தானே நான் செலக்ட் பண்ணணும். அப்போ 2 தேவைப்படும்ல, அதுக்கு தான் கேட்டேன். இந்த கதையெல்லாம் எனக்கும் தெரியும்ண்ணே, புதுசாலாம் சொல்லி கொடுக்காது எனக்கு. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரே சொந்தம் தான். சரியா? 2 கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அப்படியே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சிவா மாமா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படி அவர் எதுவுமே சொல்லலை. டே மனுஜி, மாமா அப்படி எதனா சொல்லி அமிச்சாராடா உங்ககிட்ட? இல்லை மச்சான். போதுமா? வாயை முடிக்கிட்டு இன்விடேஷன் கார்டை செலக்ட் பண்ணு. மூஞ்சிய பாரு குட்டி சாத்தான். சரி சரி செலக்ட் பண்ணுறேன். என்கிட்ட வேணாம் யாரும். உன்னை யாரும் திட்டல, நீ கார்டை செலக்ட் பண்ணு. உனக்கு ஜூஸ் நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஓகே அண்ணா. கொடுமை மச்சான், உனக்கு உண்மையிலே வேணாமாடா? எனக்கு வேணாண்டா. சரி மச்சான், நீங்கள் பாருங்க, நான் அங்கே இருக்கேன். சரிடா.
நந்தினியும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. சந்தோஷம் நந்தினி கூட சேர்ந்து கார்டை செலக்ட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் அவங்க தனியா அடுத்த வாரம் போய்ப்பாங்கங்க. இப்ப எதுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு, நீங்க வாங்க நம்ம காரை செலக்ட் பண்ணுவோம். சரி மணி. எல்லா கடை அழகா தான் இருக்குது. ஆனா என்ன எல்லாம் லைட் கலரா இருக்குது. நல்லா பளிச்சுன்னு கலரா இருந்தா தானே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படின்னு இல்லை, லைட் கலர்ஸ் கூட அழகாக தான் இருக்கும். அப்படி சொல்றீங்களா? ஆனா எனக்கு டார்க் கலரா தான் பிடிக்கும். அப்ப நம்ம டார்க் கலரே சூஸ் பண்ணுவோம். சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கா அப்படியே எடு. அப்படித்தான் எடுப்பேன் நானு. பரவாயில்ல, கார்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு, நியூ கலெக்ஷன்ஸ் போலயே. ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்கு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கார்டெல்லாம் இல்லவே இல்லை. அண்ணன் எதுக்கு இப்ப காடெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்? ஓரமா நிக்க வேண்டியதுதான். நான் தானே பாக்கணும். இந்த பர்பிள் கலர் அழகாக இருக்குல்ல, இந்த கலர்லாம் நந்தினிக்கு ரொம்ப பிடிக்கும். பேசாமல் இந்த கார்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாமா? இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பலாம், எப்படி இருக்குன்னு கேட்போம். இவன் என்ன காடை செலக்ட் பண்ற மாதிரியே கிட்ட கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். கடுப்பா வருது எனக்கு. ஒருவேளை நந்தினி தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பா போல, அப்படியே சைலண்டா காடை செலக்ட் பண்ணி வச்சிரு நம்ம கல்யாணத்துக்குன்னு. அதனால தான் இவனும் போய் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு காடும். ஆனா நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாரம் இரு. அண்ணா, நீ என்ன பண்றீங்க? சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பார்த்து என்னென்ன பண்ண போற? நானும் அவரும் தானே செலக்ட் பண்ணணும். நீயும் நந்தினியும் அடுத்த வாரம் வந்து பாத்துக்கோங்க. நாங்கள் அடுத்த வாரம் தான் கார்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. சும்மா கூட எதுக்கு பார்க்கணும்? சரிண்ணா, நீ கொஞ்சம் தள்ளு. அங்க காடு நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நான் பாக்குறேன். சரி வந்து பாரு வா. இங்க நல்லா டார்க் கலர்ஸா இருக்கே, சூப்பரா இருக்கே. இந்த பர்பிள் கலர் நல்லா இருக்குல்ல? குட்டி சாத்தான் கரெக்டாக குறி வச்சு பார்க்குது பேர. சி, சரி நம்ம வேற சைடு பார்ப்போம். இங்கே இருக்கியா நீ? ஆமாம்மா, இங்க வந்து பாருங்க, நல்லா டார்க் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. அழகாக தான் இருக்கு. சொன்னல, டார்க் கலர்ஸ் எல்லாம் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். இந்த மாதிரி லைட் கலர்ஸ் கூட அழகாக தான் இருக்கு. ரொம்ப ஃபேஷனாக இருக்கு பார்க்க கார்டு. கலர் நல்லா இருந்தாலும் டிசைன் பிடிக்கல எனக்கு. சரி, அண்ணன் எந்த பக்கம் போய் பார்க்கறான்னு பார்ப்போம். இந்த பேபி பிங்க் சூப்பராக இருக்கு. ஆனால் நந்தினிக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. சரி, இருந்தாலும் இது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அவளுக்கு. அங்க என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன்? எல்லாம் லைட் கலரால இருக்கு, ஆனா பார்க்க அழகா இருக்கு. சரி போய் பார்ப்போம். இங்க என்ன கலர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அது சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஓஹோ, சரி அப்படி கொஞ்சம் தள்ளி போனா நானும் பார்க்கறேன். சரி பாரு. இங்க இருக்கிற காடு கூட அழகா தான் இருக்குது. மணி, அதெல்லாம் லைட் கலருமா? உனக்கு தான் லைட் கலர்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். நான் அப்படிதாங்க அடிக்கடி டமாஸ் அடிப்பேன், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்க பாருங்க, வந்து லைட் கலர்லாம் கூட அழகா தான் இருக்கு. என்னதான் முடிவுல இருக்கியோ நீ, எனக்கு ஒன்றும் புரியல. அட வாங்க, சும்மா வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. சரி, அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே இந்த சைடு பயங்கரமா இருக்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம. இவனை பாரு, எல்லா இடத்துலயும் வந்து நின்றுகிட்டு இருக்கான். அண்ணா, என்ன? நாங்க தானே காடை செலக்ட் பண்ணணும். நீ எதுக்கு ஒரு இடமா நின்று பாத்துக்கிட்டு இருக்க? உன்னாலேயே நான் அவசர அவசரமா காடுங்களை பாக்குறத விட்டுட்டு ஒரு இடமா வந்து நின்றுகிட்டு இருக்கேன். உன்னை யார் அவசர அவசரமா அப்படி வர சொல்றது? நான் இங்க இருக்கிற காடெல்லாம் முழுங்கவா போறேன்? எல்லாம் இங்க தானே இருக்க போகுது. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நீ எதுக்கு பாக்குற? பாரு, கடையா இருக்குன்னு பாக்குறேன். இல்லைன்னு செவுல் மேலே ஒண்ணு போடுவேன். நான் பார்த்தா உனக்கு என்ன? எனக்கு பிடிக்கல. நான் தான் பார்க்கணும் காடெல்லாம், நீ எல்லாம் பார்க்க கூடாது. பாரு, ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருக்கேன் நானே. ரொம்ப பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். சும்மா எல்லா விஷயத்துலயும் என்ன நோண்டிக்கிட்டு இருந்தேன்னு வையா, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நந்தினி மாதிரிலாம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். எதுக்கு நீ இப்போ ஓவரா பேசுற? என் கல்யாணத்துக்கு நான் கார்டு செலக்ட் பண்ண வந்திருக்கேன். நீ என்னமோ உன் கல்யாணத்துக்கு கார்டு செலக்ட் பண்ற மாதிரி இல்ல ஒரு கார்டையும் நின்று பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு அது பிடிக்கல, அதைத்தானே சொல்றேன். பாக்குறதுனால என்ன ஆயிர போகுது? ச்சே, எரிச்சலா இருக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு. மனம் வர வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லு சொல்லிட்டேன். என்னாச்சு மச்சான், அதெல்லாம் பிரச்சனையா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீ என்ன கார்டு செலக்ட் பண்ணிருக்க போல? ஆமாண்டா, பிங்க் கலர் ஏதோ இவளுக்கு பிடிக்குமே, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கா பாரு? அழகா இருக்குடா. என் தங்கச்சி கிட்ட காட்டு. அதுவும் சரிதான். மணி, இங்க வந்து பாரு இத. இந்த வரங்க குட்டி சாத்தான் ஓவரா பண்ணுது. எப்படி எல்லாம் பேசுது பாரு. நான் எவ்வளவு நேரம் தான் இந்த இடத்துல சும்மா இருக்கிறது? அதனால தானே கார்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ச்சே, இதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம ரொம்ப ஓவரா பேசுறா இவ. சூப்பரா இருக்குல்ல நான் செலக்ட் பண்ண கார்டு? பரவாயில்ல தான். என்ன பரவாயில்லங்கிற? உனக்கு பிடிச்ச கலர் தானே. வெளியிலயும் டிசைன் சூப்பரா இருக்கு. உள்ளேயும் பாரு, லெட்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த கோல்டன் கலர்ல நம்மளோட பேர் எல்லாம் இருக்கும். இவ்வளவு சூப்பரா இருக்கு பத்தியா? பரவாயில்ல, நல்லதா இருக்கே. ஆனா என்ன ஆனா? என் அண்ணன் அங்க நின்றுட்டு இருந்தா பாத்தீங்கல்ல, அங்கெல்லாம் காடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். சரி வா போய் பார்ப்போம். இந்த கார்டையும் எதுக்கோ எடுத்து உரமா வச்சிருவோம், சரியா? சரி சரி, அங்க இருக்கிற காடெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது கடைசி ஆப்ஷனை வச்சுப்போம், சரியா? இங்க எதுவுமே பிடிக்கலன்னா இதை செலக்ட் பண்ணிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்ப்போம். சரி வா போலாம். ரொம்ப கடுப்பா இருக்குடி, கிளம்பி போகணும்னு தோணுது. ஆனா அப்பா சொன்னாரேங்கிறதுக்காக தான் இங்கேயே இருக்கேன் நானு. சரிங்க, கோச்சிக்காதீங்க, விடுங்க. கோச்சிக்கிறதுக்கெல்லாம் என்னடி இருக்கு? கோவமா வருது எனக்கு. ரொம்ப ஓவரா பண்றீ குட்டி சாத்தான். அவ அப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தலை வலியா இருக்குதுடி. எந்த கார்டையும் செலக்டும் பண்ணி தொலைய மாட்டேங்குது. உன்னை எடுக்குது, ஆனா அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு வச்சிடுது. நான் ஏதாவது கார்டு பக்கத்துல போய் நின்னுன்னு வைக்கேன், கரெக்டா அங்க வந்து அதுவும் நின்னுக்குது. கடவுளே, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. தனியா போய் மாட்டிக்கிட்டீங்க பாவம். ராகுல் வந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும், அடிச்சு துரத்திருப்பான். அதாண்டி நானும் நினைச்சேன், அவன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு. பாரு, இப்ப தனியா மாட்டிக்கிட்டேன். சரி சரி, வருத்தப்படாதீங்க, கொஞ்ச நேரம் தானே.
சரி அந்த குட்டி சத்தம் இப்போ என்ன பண்ணுது? காடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த இடம் தான். குட்டி சத்தான் என்னை துரத்தி விட்டுட்டு இப்போ அது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே. சரி நந்தினி அப்படியே லைன்ல இருக்கா? இங்க ஒரு 3 காடு செம்மையா இருக்குடி பாக்குறதுக்கு. ஒரே நிமிஷம் இரு, அப்படியே லைன்ல ஏங்க நீங்க எதையும் செலக்ட் பண்ணாதீங்க, அப்புறம் மணி அங்கேயே வந்துருவா. வந்தா வரட்டும் டி, பாத்துக்கலாம். நீ அப்படியே வீடியோ கால் வாயேன். வீடியோ காலா? ஆமாண்டி, உனக்கு காடை காட்டணும்னு ஆசையா இருக்கு. சூப்பரா இருக்குடி. நெக்ஸ்ட் வீக் நம்ம வரும்போது இந்த காடையை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நீ வீடியோ கால் ஆன் பண்ண. எங்க சந்தோஷம் வேணாங்க, அப்புறம் உங்க தங்கச்சி கோச்சிக்கு போறா. அது அங்க தாண்டி காடை செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே வந்து எதனா சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். நீ வீடியோ கால் வா. என்னங்க நீங்க, நான் வர ரெஸ்ட் ரூம்ல நின்றுகிட்டு இருக்கேங்க. அதனால என்ன நந்தினி, நீ வீடியோ கால் ஆன் பண்ண. சரி சரி பண்றேன் இருங்க. ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணு, நான் போய் கார்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. A few moments later. என்னங்க பண்றீங்க நீங்க? உனக்கு கார்டு தெரியுதா? எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி, அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பாரு, மெரூன் கலர் செம்மையா இருக்குல்லடி. வெளியில டிசைனும் நல்லா இருக்கு, உள்ளேயும் நல்லா இருக்குடி. கோல்டன் கலர் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேஜஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே பிளாக் கலர்ல இருக்குடி. வேற லெவல்ல இருக்குடி. எனக்குமே அதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க் அண்ட் ப்ளூ கூட நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த மெரூன் கலர் செம்மையா இருக்கு. எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. சரி, நான் மற்ற 2 கார்டையும் கீழே வச்சுட்டு இதை மட்டும் தனியா காட்டுறேன். சரிங்க சந்தோஷ், நம்ம நெக்ஸ்ட் வீக் போறப்ப இதே செலக்ட் பண்ணிடுவோம். கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த டிசைனை பத்திரமா வைக்க சொல்லி. பின்ன அதை சொல்லாம இந்த இடத்த விட்டு நவுருவானா நான்? இங்க பாரு, இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. வேற லெவல் சந்தோஷ், சூப்பர் செலக்ஷன் உங்களோட தானா. உனக்கு பிடிச்சிருக்குல்லடி, எனக்கு அது போதும். அதுவும் இல்லாம உனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஆமாங்க, தேங்க்யூங்க. நீ சொன்னது உண்மைதான், இங்க இருக்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன அண்ணன் யார்கிட்ட வீடியோ காலில் காடெல்லாம் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நந்தினிக்கிட்டே இருக்கமோ? என்ன இது? ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. மணி, இந்த எல்லோ கலர் அழகா இருக்கு பாரு. அண்ணன் கையில இருக்க காடை அழகா இருக்கே. இந்த வர இரு. மணி, உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லோ கலர் பாரு அழகா இருக்கு. அடி பாவி, அங்க போயிட்டியா? கடவுளே, அப்ப இவ்வளவு நேரம் தனியா பேசிக்கிட்டு இருந்தேன் நானு. உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும். அடுத்த வாரம் நம்ம வேலை ரொம்ப சிம்பிளா முடிய போகுது. வரோம், இதை செலக்ட் பண்றோம், கிளம்பி போயிட்டே இருக்கோம், ஊரை சுத்துறோம். என்ன சொல்ற? சரிதான். சரி, ஊரை சுத்தலாம். நீங்களே எங்க போய் சுத்த போறோம்? எங்க வேணாலும் போலாண்டி. பைக் எடுக்கிறேன், பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்றேன், அவ்வளவுதான். பெட்ரோல் தீர்ற வரைக்கும் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போலாம். எனக்கு ரொம்ப விருப்பா இருக்குடி இங்க இருக்கிறது. சரிங்க போலாம். இந்த அளவுக்குலாம் விருப்பா இருக்காதீங்க. சரிடி. குட்டு பாய்ங்க நீங்க. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போனை வச்சிருட்டா? சரிடி செல்லம், மணி கார்டை செலக்ட் பண்றாளான்னு பாக்குறேன். உன் லஞ்ச் டைம்குள்ள செலக்ட் பண்ணி முடிச்சிட்டானா நான் அங்க வரேன். சரியா? சரிங்க. ஆனா வரன்னு சொல்றீங்களே, உங்க ஃப்ரெண்டு சௌமியா நம்ம 2 பேரையும் ஒன்னா பாத்துருச்சுன்னா அது நம்ம 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம்னு தெரிஞ்சுக்கோம்ல. ஐயோ, அந்த சிக்கல் வேற இருக்குதா? சரி விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ கிடக்குறா பெரிய அவ. நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். சரிங்க சொல்லும், வைக்கிற போன. பாய். பாய்டி. ஒரு வழியா என் கல்யாணத்துக்கு இன்விடேஷனை செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது போதும். என் நந்தினிக்கு பிடிச்ச மாதிரி இந்த இன்விடேஷன் இருக்கு. அடுத்த வாரம் வந்து இதையே நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்தலாம். ஓ, இன்விடேஷனை செலக்ட் பண்ணிருக்கியா? என்ன பண்றேன் பாரு இப்ப. அடடே, சூப்பரா இருக்கே இந்த இன்விடேஷனு. எனக்காக செலக்ட் பண்ணியானா? கூட நான் பாக்குறேன். அது ஆக்சுவலா என்ன ஆக்சுவலா? ரொம்ப அழகா இருக்கு கார்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இரு, நான் அவர்கிட்ட காட்டிட்டு வரேன். அவரே வராரு. என்னங்க இங்க வாங்கல. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அங்க தனியா பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இவ்வளவு நேரம். எப்ப இங்க வந்து நீ? அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, அண்ணன் நம்மளுக்காக சூப்பரா ஒரு கார்டை செலக்ட் பண்ணிருக்கான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கார்டா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. கலர் டிசைன் எல்லாமே செம்மையா இருக்கு. நம்மளுக்காக அண்ணன் பார்த்து செலக்ட் பண்ணுது. சூப்பரா இருக்குல்ல? நம்ம இதே எடுத்துப்போம். சரி சரி, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சரிங்க, இதே எடுத்துப்போம். தேங்க்ஸ் மச்சான், சூப்பர் செலக்ஷன்ரா. இருக்கட்டும்டா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, எடுத்துக்கோங்க. இருந்தாலும் நீ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கல்ல, அதுக்காக தான் அவரு தேங்க்ஸ் சொன்னாரு. நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க் யூ so much. பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல. சரி, இப்போ என்ன இந்த டிசைனே ஓகேவா இல்ல வேற எதனா பார்க்க போறியா? இதுக்கு மேல நான் எதையும் பார்க்க மாட்டேன். எனக்கு இதுதான் வேணும். சரி ஓகே, அப்ப நான் இதையே கடைக்காரர்கிட்ட பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். தாராளமா சொல்லு. சரி மணி, கார்டு உள்ளெல்லாம் கூட ஒரு தடவை திறந்து பாத்துரு. ஏன்னா நீ இன்னும் பார்க்கல. உள்ள எப்படி இருந்தா என்னென்ன, வெளியில அழகா இருக்குல்ல? எனக்கு இது போதும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதையே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ, உன்னை யாரும் எடுக்க வேணாம்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு தடவை உள்ள பாத்துருன்னு தான் சொல்றேன். ஆமா, உன் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஃபுல்லா ஒரு தடவை பாத்துருவோம் வா. சரிங்க, நம்ம கார்டு தானே, நம்ம பாப்போம் வாங்க. அண்ணா, நாங்க போய் உட்காந்து கார்டை பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ இங்கே நின்னுக்கிட்டு இருக்காம இந்த கார்டை பிரிண்ட் பண்ண சொல்லி கடைக்காரர்கிட்ட வந்து பேசுவா. எனக்கு தெரியும், நீ போ முதல்ல. சரி வாங்க போவோம். சரி வா போலாம். ஓ கடவுளே, என்ன மட்டும் எதுக்கு இப்படி சோதிக்கிற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கார்டு. நந்தினிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி சாத்தான் தூக்கிட்டு போயிருச்சு. ச்சே, எடுத்துட்டு போகாதன்னு சொல்ல முடியாது. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. கட்டுப்பா இருக்கு எனக்கு. ச்சே.